வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். சில மாதங்களுக்கு முன்பு சப்ரகமோ பல்கலைக்கழக மாணவன் தற்கொலை செய்து உயிரிழந்திருந்தார். அவருடைய உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகி இருக்குது. அத்தோட யாழ்ப்பாணத்தில் 2 பேர், அதுவும் கணவனும் மனைவியும் போதைப்பொருள் விநியோகம் செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்லாது பிரான்ஸில் வாழ்கிற தமிழர்களுக்கு இந்த செய்தி முக்கியமானதாக இருக்கும். ஏனென்றா பிரான்சினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு விடயத்தை அறிவித்திருக்கிறார். இது பல காலமாக நடைமுறையில் இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் தற்போது இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதா சொல்லப்படுகிறது. அது என்னன்றதையும் இந்த காணொளியில் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பொத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்குங்கன்றதை இந்த இடத்த பதிவு செய்து கொண்டு முதலாவது செய்திக்கு போகலாம். முதலாவது செய்தி சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவரினுடைய தற்கொலை தொடர்பானது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த ஆண்டு 4ஆம் மாதம் 27ஆம் தேதி சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் நடக்குது. அதற்கு பிறகு 28ஆம் தேதி அந்த பல்கலைக்கழக மாணவன் அவருடைய ஊருக்கு, கம்பளையில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு போறார். 29ஆம் தேதி அவருடைய வீட்டுக்கு பின்பக்கத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்கிறார். கடிதம் ஒன்றும் எழுதி வைத்து விட்டு தான் அவர் தற்கொலை செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பல்கலைக்கழக மாணவன் உயிரிழந்ததற்கு பகுடிவதை தான் காரணம் என்ற ரீதியில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதோடு சம்பந்தப்பட்ட சில மாணவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்போதும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். உயிரிழப்புக்கு என்ன காரணம் என்ற ரீதியில் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணையை மேற்கொண்ட வரைக்கும், அதாவது இதுவரைக்குமான விசாரணையின் அடிப்படையில் அந்த மாணவன் தற்கொலை செய்து உயிரிழந்ததற்கு பகுடிவதை தான் காரணம் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எதிர்காலத்தில் தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிற நேரம், அந்த முடிவுகள் வார நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். இதுல முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, இந்த ஆண்டினுடைய 6 மாத காலப்பகுதி, இதுவரையான காலப்பகுதியில் 30 பகுடிவதை தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் 10 சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் இருந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதுபோல கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் ஒலிவில் பல்கலைக்கழகத்தில் இருந்தும் இந்த பகுடிவதை தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. எனவே உண்மையிலே பகுடிவதைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும். ஏன்னா தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு அங்கு மாணவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவனுடைய இந்த பகுடிவதை தொடர்பில் தற்போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தானே, அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படுவதற்கு வாய்ப்பிருக்கின்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லை மீறி போறதால இதற்கான ஒரு முடிவு வந்தே ஆக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்தது முக்கியமான செய்தி. யாழ்ப்பாணத்தில் ஒரு கணவனும் மனைவியும் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் பருத்தித்துறையில் இருக்கிற இளைஞர்களை குறிவைத்து இந்த போதைப்பொருள் விநியோகத்தை செய்கிறார்கள் என்று புலனாய்வு பிரிவுக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் புலனாய்வு பிரிவினர் 29 வயது இருக்கிற கணவரை கைது செய்திருக்கிறார்கள். அவரிடமிருந்து 12 கிராம் 40 மில்லி கிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்குது. இவர்கள் கஞ்சா மற்றும் ஐஸ் போதைப் பொருள்களை தான் இப்படி விநியோகம் செய்து கொண்டு வாரார்கள் என்று தகவல் கிடைத்திருக்கிறதாம். குறிப்பாக மனைவி இப்போது தலைமறைவாகி இருக்கிறார். எதிர்காலத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு போதைப் பொருள் விநியோகம் செய்தார் என்ற ரீதியில் கைது செய்கிறோம். கைது செய்து கொஞ்ச நாளைக்கு பிறகு அவரை வெளியில் விடுறோம். எனவே இது ஒரு சிறந்த ஒரு சூழலாக இருக்காது. இந்த நாட்டில் ஒரு புதிய சட்டம் இது சார்ந்து கொண்டு வரப்படணும். போதைப்பொருள் ஒரு கொலைக்கு நிகரான ஒரு குற்றமாக அறிமுகப்படுத்தப்படணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது கொலைக்கு அப்பாற்பட்டது. ஏனென்றா பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாம் இப்போ நிறையவே போதைப் பொருளுக்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்களை போதைக்கு அடிமையாக வச்சு அவர்களினுடைய கல்வி அறிவை சிதைக்கிறது
கொலையை விட கொடூரமான குற்றம் என்றதை என்னால் இந்த இடத்தை பதிவு செய்து கொள்ள முடியும். எனவே எதிர்காலத்தில் இந்த மாதிரியான போதைப் பொருள் விநியோகம் செய்கிறவர்கள், போதைப் பொருளை பயன்படுத்துகிறவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்கும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அடுத்தது மிக முக்கியமான செய்தி, எதிர்காலத்தில் பிரான்சுக்கு செல்ல இருப்பவர்கள், தற்போது அங்க சட்டவிரோதமாக இருப்பவர்கள் எல்லாம் இந்த செய்தியை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. எதிர்காலத்தில் நீங்களும் இந்த வேலைக்குள்ள சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பிரான்சில் சட்டவிரோத குடியேறிகளை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு விசேட நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த நடவடிக்கையில் சட்டவிரோதமாக குடியேறி இருப்பவர்களை கைது செய்கிறார்கள். குறிப்பாக தொடருந்து நிலையங்கள், தொடருந்துகள், பேருந்துகள் போன்றவற்றில் இந்த விசேட தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அங்கே இருக்கிறவர்கள், நடமாடுறவர்களிடம் உடனடியாக அவர்களுடைய ஆவணங்கள் கேட்கப்படுகிற நேரம் அவர்கள் கொடுக்காட்டி அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இந்த மாதிரியான நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைக்காக 4000 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதாக பிரான்சினுடைய உள்துறை அமைச்சர் சொல்லி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக லாச்சப்பலுக்கு அண்மையில் இருக்கிற ஹார்ட்நாட் என்ற தொடருந்து நிலையத்திலேயுமே இந்த விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதுல பெரும்பாலும் தமிழர்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனாலும் இதை பற்றி நான் தெளிவா உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கணும் என்றதுக்காக பிரான்ஸ்ல வாழ்ற இது பற்றி கொஞ்சம் தெரிந்த அண்ணாவிடம் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன். அண்ணா, இப்படியான செய்தி ஒன்று வந்திருக்கு, இது உண்மையாண்டு கேட்க அவர் சொல்லி இருந்தார், தம்பி இது இப்ப மட்டும் இல்ல, பல காலமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது எப்படியான ஒரு செயற்பாடுண்டா, நிறைய பேர் சட்டவிரோதமாக அங்கே இருப்பார்கள். கூடுதலாக புலம்பெயர்ந்து வாழற தமிழர்கள், இப்ப இது தமிழர்களுக்கு பாதிப்பு இருக்கான்ற ரீதியில தான் அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அப்ப அவர் சொல்லி இருந்தபடியும் இது அங்க பதிவு செய்யாம சட்டவிரோதமாகவே அந்த இடத்துல நடமாடி திரிகிறவர்கள் இருக்கலாம், அதுபோல அங்க இருக்கிறவர்கள் இருக்கலாம். அப்படியானவர்களுக்கு தான் பாதிப்பாக இருக்கும். அப்படி இல்லை, உங்கள்கிட்ட பதிவு இருக்குதுன்னு சொன்னா அதுல அச்சப்பட தேவையில்லை. இருந்தாலும் இந்த செய்தியை கேட்டுட்டு என்னட்ட பதிவு இருக்குதான்னு கொஞ்சம் திமிரோட நடந்து கொண்டு போகாம மிக அவதானமாக அங்கு வாழ்ற தமிழர்கள், வீசா இல்லாம இருக்கிற தமிழர்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்க. அவர் சொல்லியிருந்த விடயம் என்னன்னா, இந்த மாதிரி உங்கள்கிட்ட பதிவு இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்படி பதிவு இருந்தா கூட உங்களை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் படுவார்கள். தெரிந்து கொள்ற நேரம் நீங்கள் அங்கு கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டவர்களாக இருந்தா உங்களை கைது செய்யறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை, உங்கள்கிட்ட எந்த குற்றமுமே இல்லைன்னா நீங்கள் விடுவிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் கேட்டிருந்தேன், ஏற்கனவே கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில 2 நாள் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில 750 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் செய்தி சொல்லுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க அவர் சொன்னார், அது 750 பேர் கைது செய்யப்பட்டாலும் அதுல தமிழர்கள் மிக குறைவாக இருக்கு. அப்ப நான் கேட்டேன், எத்தனை பேர் இருப்பார்கள் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொல்லியிருந்தார் 10க்கும் குறைவாத்தான் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். மற்ற மற்ற நாடுகளில் இருந்து பதியாமை இருப்பார்களாம், அது போல பல குற்றங்களில் ஈடுபட்டிருப்பார்கள். ஆனா தமிழர்கள் வந்த உடனே ஏதோ பதிவு செய்து வேலை செய்யணும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறதால அதுல தமிழர்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்குது என்று தான் சொல்லியிருந்தார். எதிர்காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி அங்க சட்டவிரோத குடியேறிகளாக இருக்கிறீர்கள் என்றால் அதுல மிக சிறந்த கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நடவடிக்கை இன்னும் பலப்படுத்தப்பட்டிருக்கு. பிரான்சினுடைய எல்லை பகுதிகள் எல்லாம் இப்படி பலப்படுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. எனவே அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், குறிப்பாக இத்தாலி அதுபோல கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரான்சுக்கு பிரான்சில் அவர்கள் பதிய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வந்ததுக்கு காரணம் வேறு நாட்டுக்கு போறதுக்கு, பிரித்தானியாவுக்கு போறது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்குது. அங்க அவர்கள் அந்த தொடருந்துகளூடாக பயணம் செய்து அதுக்கு பிறகு ஆங்கில கால்வாயை கடந்து அப்படியே பிரித்தானியாவுக்கு போக முயற்சி செய்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான நடவடிக்கையோடு இருக்கிறவர்கள் அங்க பதிவு செய்திருக்க மாட்டார்கள். எனவே அவர்களைத்தான் கைது செய்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டினுடைய இதுவரையான காலப்பகுதி 6 மாத காலம் ஆகுது. எனவே இந்த காலப்பகுதியில் 47,000 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே எதிர்காலத்தில் இது தமிழர்களுக்கு எந்த வகையில் பாதிப்பாக அமையும்டா, இப்போ எப்படி சொல்றது, நிறைய பேர் இத்தாலி போய் அப்படியே பிரான்ஸுக்கு போய் ஆங்கில கால்வாயை கடந்து லண்டனுக்கு பிரித்தானியாவுக்கு போக முயற்சி செய்கிறீங்களா, அது உங்களுக்கு பாதிப்பாக இருக்கும். ஏனெண்டா நீங்கள் பிரான்ஸில் நிற்கும் போது பதிவு செய்திருக்க மாட்டீங்க. அப்போ உங்களை பிடிக்கும் போது உங்கள்கிட்ட எந்த ஆவணமும் இருக்காது. அப்போ நீங்கள் சட்டவிரோத குடியேறி எந்த பதிவுமே மேற்கொள்ளாமல் இருக்கும்போது சட்டவிரோத குடியேறிகளாக இருக்கிறதால உங்களை கைது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் நீங்கள் அங்கே ஒரு பதிவோடு இருப்பீர்களாக இருந்தால், அங்கே குற்றம் செய்யாமல் இருப்பீர்களாக இருந்தால் உங்களை பிடித்து
பிடித்தாலும் உங்களை விசாரித்து போட்டு உங்களை விடுவிப்பார்கள். அப்படி உங்களை பிடித்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு சட்டத்தரணியை வச்சோ அதை வெளியில் வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் குற்றம் செய்தவர்களாக இருந்தாலோ அல்லது பதிவு செய்யாதவர்களாக இருந்தாலோ அது பாரிய அளவான விளைவுகளை கொண்டு வரும். சில வேளைகளில் பிடிச்சு உங்களை நாட்டுக்கு அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏனென்றா பிரான்சினுடைய எல்லைகளை இன்னும் கடுமையாக இறுக்குவதற்கு பிரான்ஸ் நடவடிக்கை எடுத்திருப்பதாக உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ என்றதை இந்த காணொலியில் பதிவு செய்து இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.